ஓம் ஓம் ஓம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां. समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्. परिवम्. இந்த கீதையினுடைய 3வது அத்தியாயம் கர்மயோகம் அர்ஜுனனுடைய கேள்வியோடு சந்தேகத்தோடு துவங்குகின்றது என்று பார்த்தோம். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடத்தில் கர்மத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்ததெனில் பகவான் இந்த கோரமான கர்மத்தை செய்ய சொல்லி என்னை ஏன் தூண்டுகின்றாய் என்று கேட்டார். குழப்புவது போல் இருக்கக்கூடிய உன்னுடைய வார்த்தைகளினால் என்னுடைய புத்தியானது இன்னும் மோகத்தை அடைந்து விட்டது. ஆகவே கர்மமா ஞானமா இந்த இரண்டில் எது சிறந்தது என்பதை காட்டிலும் எந்த ஒன்றை பின்பற்றினால் நான் மேன்மையை அடைவேனோ உயர்நிலையை அடைவேனோ அந்த ஒன்றை நீ எனக்கு நிச்சயித்து கூற வேண்டும் என்று அர்ஜுனன் தன்னுடைய சந்தேகத்தை பகவானிடத்தில் கேட்கின்றான். நேற்று பார்த்தோம், அர்ஜுனனுக்கு இன்னும் கர்மம் ஞானம் இந்த இரண்டிற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையாகட்டும் அல்லது வேறுபாடுகளாகட்டும் அதை குறித்து ஒரு சரியான புரிதல் அல்லது தெளிதல் இல்லாமல் இருப்பது போன்று இருக்கின்றது. அவன் எல்லா கர்மங்களையும் துறந்து உயர்ந்த ஞானத்தை நோக்கி செல்வது உச்சிதம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த உயர்ந்த நிலை என்பது அவ்வளவு சுலபமாக அடையக்கூடிய நிலை கிடையாது. அதனால்தான் பகவான் சொல்லும் பொழுது படைப்பு காலத்தில் இருந்தே மனிதர்களுக்கு இந்த 2 மார்க்கங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று கர்மயோக மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். இதிலிருந்தே தெரிகின்றது 3வதாக ஒன்று இல்லை. எப்படி அது மார்க்கமாகவே இருக்க முடியாது. இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தான் மனிதர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த மனித பிரிவினுடைய லட்சியத்தை உயர்ந்த நோக்கத்தை அடைய வேண்டுமென்றால் ஒன்றாக செய்யக்கூடிய கர்மங்களை யோக பாவனையோடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்த பிறகு தங்களை உயர்ந்த ஞானத்திற்கு பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி 2 மார்க்கங்கள் தான் இருக்கின்றது. நீ நினைத்தது போல் இந்த கர்மமற்ற நிலை என்பது, செயலற்ற நிலை என்பது எல்லா பொறுப்புகளையும் துறந்துவிட்டு ஆற்ற வேண்டிய கடமைகளை குறித்து கவலைப்படாமல் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய ஸ்வதர்மத்தை எல்லாம் விட்டுவிட்டு எல்லோரும் செயலற்ற நிலைக்கு சென்று விட்டார்கள் என்றால் இந்த உலகம் எவ்வாறு இயங்கும், மனிதர்கள் எவ்வாறு உயர்வார்கள்? ஆகவே நீ நினைப்பது போல் செயலற்ற நிலை என்பது எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலை கிடையாது.
அது அறியாமை அற்ற நிலை என்று நேற்று பார்த்தோம். நைஷ்கர்மியம் என்றால் நிஷ்கர்மதா என்பது செயல் புரியாமல் இருப்பது கிடையாது. ஒரு செயலிற்கு காரணமாக இருக்கக்கூடியது மனிதனுடைய ஆசைகள், அந்த ஆசைகளை காட்டிலும் நுட்பமானது வாசனைகள், வாசனைகளை காட்டிலும் மிகவும் நுட்பமானது அறியாமை என்று பார்த்தோம். ஆகவே ஒரு மனிதன் இந்த செயல் புரிவதற்கோ செயலை நிறுத்துவதற்கோ அவன் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உயர்ந்த ஞான நிலை என்பது செயல் புரிவதற்கோ செயல் புரியாமல் இருப்பதற்கோ அதற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமில்லை. செயலின் மூலமாக ஞானத்தை அடைந்து உள்ளிருக்கக்கூடிய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய எல்லா துயரங்களுக்கும், அர்ஜுனனை எடுத்துக்கொண்டால் மனிதர்களுடைய சோகங்களுக்கும் மோகங்களுக்கும் கூட காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் உள்ளிருக்கக்கூடிய இந்த அறியாமை. அநேக நேரங்களில் இப்படி ஒரு அறியாமை இருக்கின்றது. நாம் எல்லோரும் அந்த அறியாமைக்குள் இருக்கின்றோம் என்று கூட நமக்கு தெரிவது கிடையாது. ஆனால் அறியாமையற்ற நிலையை குறித்து அதுதான் நைஷ்கர்மியம், அதுதான் கர்மமற்ற நிலை, அக்கர்ம நிலை அப்படின்னு பகவான் சொல்கிறார். அந்த அறியாமை ஒரே நாளில் போயிடாது. ஏன்னா அது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றியது கிடையாது, ஏதோ இந்த பிறவியில் புதிதாக வந்தது கிடையாது. இன்றைக்கு கீதை வகுப்பு முடித்தவுடனே அப்படியே அறியாமை போயிடாது. அப்படி அந்த அறியாமை என்பது அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அது எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அதனுடைய செயல்பாடுகள் இருக்காது. சிலருக்கு அறியாமையினுடைய தாக்கம் குறைவாக இருக்கலாம். அப்படின்னு ஒரு முறை கேட்டாலோ அல்லது அவர்கள் சில பயிற்சிகளை செய்தால் போயிடலாம். அப்படி எவ்வளவோ பேரை பார்க்கின்றோம். ஸோ ஒவ்வொருவருடைய அறியாமையினுடைய ஆழத்தை பொறுத்திருக்கின்றது. அதனால் நீ கர்மங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது. கர்மங்களை செய்யாமல் கர்ம சித்தியை அடைய முடியாது என்று சொல்கின்றார். இப்போ வேடிக்கையாக சொல்லணும்னா அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கு ஒரு கர்ம சித்தியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. கர்மத்தினுடைய சித்தியை, நைஷ்கர்மியத்தை அடைய வேண்டும் என்றால் தானே இந்த யுத்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும், சுதர்மத்தை எல்லாம் செய்ய வேண்டும். நீ சொல்கிற எனக்கு நைஷ்கர்மியமே வேண்டாம், எனக்கு எந்த புண்ணியமும் வேண்டாம். ஏன்னா புண்ணிய கர்மங்கள் எல்லாம் செய்தால் சொர்க்கம் போகலான்னு எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், புண்ணிய கர்மங்களும் வேண்டாம், நைஷ்கர்மியமும் வேண்டாம், ஆள விட்டால் போகிறோம். அப்படி நான் இந்த யுத்தம் செய்ய மாட்டேன். அப்படி எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஞானமும் வேண்டாம், எனக்கு அறியாமையும் போக வேண்டாம், நான் இவ்வாறு இருந்துவிட்டு போகின்றேன், நான் செயல் செய்யாமல் இருப்பேன். ஒருவேளை அர்ஜுனா நீ அவ்வாறு பிடிவாதமாக உன்னுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால், ஏன்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நாம் எப்படியெல்லாம் நினைப்போங்கிறது குருவிற்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் சொல்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றும் சாஸ்திரம் படிக்க வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அர்ஜுனா அவ்வாறு நீ நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் உதறிவிட்டு உன்னுடைய சுதர்மத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீ எந்த ஒரு கர்மமும் செய்ய வேண்டாம் என்று ஒருவேளை நீ வனவாசம் சென்றாலோ காஷாயம் எடுத்தாலும் கூட உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த வாசனைகள், அந்த அறியாமை என்பது உன்னை கர்மம் செய்வதற்கு தூண்டிக்கொண்டே தான் இருக்கும். தற்காலிகமாக நீ ஒரு முடிவை எடுக்கலாம், நான் கர்மம் வேண்டாம் என்று. ஆனால் உள்ளிருக்கக்கூடிய அந்த அறியாமை, அந்த வாசனைகள் என்ன பண்ணும், மனிதனை ஒரு பொழுது ஒரு க்ஷணம் கூட மனிதனை அது சும்மா இருப்பதற்கு அனுமதிக்காது. ஆகவே நீ இப்பொழுது இந்த கர்மத்தை செய்வது, எந்த ஒரு கர்மத்திற்காக இத்தனை ஆண்டுகள் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இருந்தாயோ அதை நீ செய்து முடிப்பது நல்லது. ஒருவேளை இப்பொழுது உனக்கு கர்மங்களை செய்ய வேண்டாம் என்று தோன்றினாலும் உள்ளிருக்கக்கூடிய வாசனைகள் உனக்கு பின்பு உன்னுடைய ஸ்வதர்மத்திற்கு விரோதமாக கர்மங்களை செய்ய நிச்சயம் தூண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களும் இன்னும் கர்மத்தினுடைய வசத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். அந்த கர்மத்தினுடைய வசத்தில் இருக்கின்ற வரைக்கும் நாம் இந்த கர்மத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும், கர்மங்களை செய்துதான் நாம் நம்மை கர்மங்களிலிருந்து விடுவித்து கொள்ள முடியும். அண்ட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் அனாலிசிஸ். நம்மளுடைய மனம் எப்படியெல்லாம் சிந்திக்கின்றது, எந்தெந்த கோணத்திலெல்லாம் செல்லும் என்பதையெல்லாம்
ஆராய்ந்து பார்த்து நமக்கு ஒரு அறிவுரையை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை தான் பகவான் இப்போ இந்த 5வது ஸ்லோகத்தில் எவராலும் ஒரு க்ஷணமும் கூட எந்த ஒரு கர்மமும் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கின்றார். கர்மம் என்பது மனிதர்களுடைய இயல்பு. நாம் இருக்கிற வரைக்கும் நாம் பிஸியாக இருப்போம். நாம் போயிட்டோன்னா ஒரு 4 பேர் பிஸி ஆகிடுவாங்க. அப்பவும் கூட நாம் இல்லாவிட்டாலும் கூட நமக்காக கர்மங்களை மனிதர்கள் செய்து ஆக வேண்டும். நாம் இருக்கும் பொழுது நாம் கர்மம் செய்கிறோம். நாம் இல்லைன்னா நமக்காக யாராவது ஏதாவது கர்மங்களை ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஸோ கர்ம இஸ் இன்னெவிட்டபிள். அதை புரிந்து கொண்டு அதை சரிவர செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மத்தினுடைய வசத்தில் இருக்காமல் கர்மத்தை நாம் வசப்படுத்துவதற்கு, அதை நம்முடைய வசத்தில் வைப்பதற்கு நாம் பழக்க வேண்டும்னு சொல்கிறார். ஸ்லோகம் பார்ப்போம். நஹி கஷ்சிக்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்மக்ருத் காரியதே யவஷக் கர்ம சர்வ பிரகிருதி ஜைர் குணைஹி. இந்த ஸ்லோகங்களை எல்லாம் படிக்கும் பொழுது இது எல்லோருக்கும் பொதுவான ஸ்லோகம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இது ஞானிகளுக்கு இல்லை, ஞானிகளை பற்றி சொல்லலை. இன்னும் அஞ்ஞானத்தில் இருப்பவர்கள், நாம் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு, கர்மம், வாசனைகள், அப்புறம் அவித்யை இதெல்லாம் இருந்தால், காமம் இதெல்லாம் அவித்யா காம கர்மம் இருப்பவர்களுக்கு பகவான் சொல்றார் நகி கஷ்சிக் க்ஷணம் அப்பி. கஷ்டிக் க்ஷணம் என்றால் ஒரு க்ஷணம் கூட, ஜாத்து ஒரு பொழுதும், எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு கர்மத்தையும் செய்யாமல் இருக்க முடியாது. ஆகவே மனிதர்கள் கர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உடல் இருக்கின்றது, கர்மம்னா உடலினால் மட்டுமில்லை, உடல் இருக்கின்றது, இந்திரியங்கள் இருக்கின்றது, மனம் இருக்கின்றது, நம்மளுடைய வாக்கு இருக்கின்றது, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாம் இருக்கின்றது, அந்தக்கரணம். ஏதாவது ஒன்றின் மூலமாக மனிதர்கள் இடைவிடாது செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு க்ஷணம் கூட மனிதர்கள் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. நாம் ஒருவேளை எந்த கர்மமும் செய்யாமல் இருந்தால் என்னாகும்? இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருவிகள், ஆற்றல்கள் வீண் போகும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு ஆற்றல் இருக்கின்றது. நமக்கு அற்புதமான கருவிகள் இருக்கின்றது. செயல் செய்ய மருத்துவம் என்றால் ஆற்றல் போய்விடும், இந்த கருவிகள் எல்லாம் துருப்பிடித்து போய்விடும். சுவாமிஜி அழகாக சொல்வார், இஃப் ஐ ரெஸ்ட்னு சொல்வார். எல்லாம் போகுமே தவிர அதனால் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அப்படி ஒருவேளை சும்மா உட்கார்ந்துருக்கலாம்னு ஒருத்தர் நினைத்தால், பகவான் சொல்றார் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கூட கர்மம் தான் சொல்றார். சும்மா உட்கார்ந்துருந்து அது ஏதோ கர்மம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். எதுவுமே செய்யாமல் ஒரு நாள் முழுதும் சும்மா உட்காந்துருங்க, வாட் வில் ஹேப்பன்? யூ வில் கெட் டயர்டு. கர்மம் செய்தாலும் டயர்டாக இருந்தா இல்லையா? ஒரு காரியத்தை செய்தாலும் கூட யூ கெட் டயர்டு. சும்மாவே உட்கார்ந்துருந்தாலும் என்ன ஆகுது? தென் ஆல்சோ யூ கெட் டயர்டு. ஆக்சுவலி கர்மம் செய்வதை காட்டிலும் சும்மாவே உட்கார்ந்துருந்தால் ரொம்ப டயர்டாயிடும். அப்போ சும்மா எந்தையும் செய்யாமல் அமர்ந்திருப்பது கூட என்ன ஆகிடும்? அது கூட கர்மமாகிவிடும். therefore you should respond. கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. அதற்கு என்ன காரணம்? அது 2வது வரியில் சொல்கின்றார், காரியத்தேகி அவசக கர்ம. கர்ம காரியத்தை அவசக. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை, பொறுப்புகளை சரிவர செய்தே ஆக வேண்டும். இதை ஒரு நிர்பந்தமாகவே சொல்கின்றார். ஏனென்றால் சர்வ பிரகிருதி ஜெய் குணைகே. இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய குணங்கள் மனிதர்களை கர்மங்களை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். நாம் ஏதோ நினைக்கின்றோம், நம்முடைய சொந்த முயற்சியால், முனைப்பால், நம்முடைய விருப்பத்திற்கு நாம் கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. அது நம்முடைய அகங்காரம். ஏதோ நான் நினைத்தால் இதை செய்கிறேன்னு நினைக்கிறோம். இல்லை, ஒவ்வொரு மனிதரிடத்திலும் என்ன பிரகிருதியானது இருக்கின்றதோ அந்த பிரகிருத்தியினுடைய குணங்கள் மனிதர்களை கர்மம் செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்க முடியும். ஏன்னா நமக்கு இந்த பிரகிருத்தியினுடைய குணங்களை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை.
நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் எந்த இடமாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இயற்கையினுடைய 3 குணங்கள் ஊடுருவி உட்புகுந்து நிற்கின்றது. இந்த 3 குணங்களும் இல்லாத வஸ்துக்களே கிடையாது, இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் இந்த 3 குணங்களை நம்ம பார்க்க முடியாது. எங்கே போனாலும் உடனே ஒரு பெயர் பலகை இருக்காது. இது சத்துவகுணம், இது ரஜோகுணம், இது தமோகுணம் அப்படின்னு என்ன இருக்காது, ஒரு பெயர் பலகை இருக்காது. அப்படிலாம் தெரியாது. ஆனால் இந்த குணங்களை பற்றி நமக்கு தெரியல. இந்த 3 குணங்களும் எல்லா இடங்களிலும் வியாபித்து கொண்டே இருக்கின்றது. இந்த குணங்களை நாம் நேரடியாக பார்க்க முடியாது. அது வெளிப்படும் பொழுது அதனுடைய குணாதிசயங்களை வைத்து, அதனுடைய விளைவுகளை வைத்து இன்ன குணம், இன்னென்ன இயல்புகள் இருந்தால் அது இன்னென்ன குணங்கள்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரே மனிதனிடத்திலே ஒரே நேரத்தில் 3 குணங்களும் இருக்கும். அது சத்துவம் இருக்கும், ரஜோகுணம் இருக்கும், தமோகுணம் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் சத்துவ குணமாக இருந்தால்தான் உட்கார்ந்து 7:45 மணிக்கு இப்போ போர்டு போடலாம் சத்துவகுணம். இந்த இடத்துல இப்போ என்ன இருக்கிறது, சத்துவமாக இருக்கின்றது. எல்லோரும் என்ன அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதே நீங்கள் கேட்டுட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் ரஜோகுணம் வந்தால் பேசுகிறவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. நம்மளுடைய மனசு எங்கே போயிடும். அதே நேரத்தில் கொஞ்சம் ரஜோகுணம் வந்தால் இங்கே தான் உட்கார்ந்துருப்பீர்கள். நானும் இவ்வளோ உறக்கதான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். இருந்தாலும் கூட கொஞ்சம் ரஜோகுணம் வந்தால் மனசு என்ன ஆகிடும், எ மூமெண்ட். அதுவும் ஒரு செயல் தானே. உடல் எங்கேயோ உட்கார்ந்துருந்தாலும் கூட மனதினுடைய செயல்பாடு ரஜோகுணம் மனதை எங்கோ தூக்கிட்டு போயிடும். ரொம்ப அசதியாக இருந்தால் என்ன ஆகிடும், ரொம்ப சுவாமிஜி பேசுகிறதே நல்ல தாளாட்டுற மாதிரி இருக்குன்னு ஆகிடும் சில நேரம். அப்படின்னு நான் ஆரம்பத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அப்படி ஒருத்தர் வருவார். அப்படி சுவாமி நீங்கள் ஆரம்பிங்கம்பார். ஏன்னா அவருக்கு இங்கே தான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவார். அப்படி இருக்கும். அப்படி ஸோ எந்த இதை வைத்துக்கொண்டு இன்னென்ன குணங்கள் என்று, அப்போ குணங்கள் இல்லாத இடங்கள் எதுவுமே கிடையாது. எல்லா இடங்களிலும் ஊடுருவிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதனை எது தூண்டிக்கொண்டே இருக்கின்றது என்றால் அந்த குணங்கள் தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. நாம் எல்லோரும் எதனுடைய வசத்தில் இருக்கின்றோம், எதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம் என்றால் நாம் இந்த குணங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம். இப்போ ஏதோ சத்துவ குணம் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிறதால உட்கார்ந்துருக்குறீங்க. கொஞ்ச நேரம் போதும் போதும் கேட்டதெல்லாம் எழுந்துருங்கன்னு சொன்னால் உடனே ரஜோகுணம் தட்டினால் என்ன எழுந்து போயிடுவோம். அப்படி நாம் நினைக்கிறோம், நாம் உட்காரலாம் நினைத்திருக்கிறோம், நாம் எழுந்து போகலாம், நாம் முடிவு பண்ணுறோம். இல்லை, அப்படி நம்முடைய குணம் நாம் அமர வேண்டுமா, கேட்க வேண்டுமா, எழுந்து ஆக மனிதனுடைய எல்லா செயல்களையும் நிர்ணயிக்கக்கூடியது எது என்றால் மனிதனுடைய குணம். அந்த குணமானது அந்த மனிதனுடைய வசத்தில் இல்லை. ஏன்னா மனிதனுக்கு இப்படி குணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதனுடைய செயல்பாடுகளை குறித்து அவனுக்கு தெரியறதே இல்லை. ஹீ திங்ஸ் தட் இஸ் இண்டிபெண்ட். தான் சுதந்திரமானவன், தான் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியும். யாரும் சுதந்திரமானவர்கள் கிடையாது. காரியத்தை அவசக்கரம், அவசகன யூ வில் பி கம்பல்டு டு டூ. நீ செய்ய வேண்டாம் என்று அங்கே நாளைக்கு உட்கார்ந்து காஷாயம் போட்டுட்டு போனேன்னா கொஞ்ச நாள் கழித்து அங்கே ஏதாவது சண்டை வந்ததுன்னா, அங்கே ஏதாவது அநியாயம் நடந்தால் நீ அங்கே என்ன பண்ணுவ, உன்னுடைய க்ஷத்திரியத்தன்மை என்பது உள்ளே அது இருந்து இன்னும் அது போகலை. உன்னுடைய காம ஆசைகள் போகவில்லை, வாசனைகள் போகவில்லை, அவித்தை எதுவுமே போகலை. See, sometimes there are certain gunas, they just hide. தற்காலிகமாக அது உள்ளே ஒழிந்து கொண்டே இருக்கும். அப்படி ஆனால் தான் ஒரு மனிதர்கள் எல்லா நேரங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். இதை வென்று விட்டோம், அதை ஜெயித்து விட்டோம், இதை தாண்டி விட்டோம் என்றெல்லாம் இருமாப்பாக சொல்லவே முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், ஒரு சீடர் கேட்டுட்டே இருந்தார் அந்த குருநிட்ட, நீங்கள் மனதை வென்று விட்டீர்களா, மனதை, அவர் பதிலே சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் என்ன பண்ணுறாரு, சிஷ்யரை கூப்பிட்டு, நீ ரொம்ப வருஷமாக கேட்டேன், மனசு ஜெயிச்சிட்டியா, ஜெயிச்சிட்டேன், ஆமாம் ஜெயிச்சிட்டேன்னு அப்படியே போயிட்டார். அப்படி ஏன்னா அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, எதையும் வென்று விட்டோம்னு சொல்லவே முடியாது. என்றால் சில நேரங்களில் சில குணங்கள் உள்ளே மறைந்திருக்கின்றது. அவசக நாம் எப்பொழுதும் இந்த குணங்களினால் தூண்டப்படுகின்றோம். இது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். நமக்கு இந்த குணங்களை குறித்து நம்ம படிக்கவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த குணங்களை வசப்படுத்தக்கூடிய, இந்த குணங்களை கையாளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இல்லாமல் இல்லை, இருக்கின்றது. அந்த ஆற்றல் என்பது மனிதர்களிடத்தில் அது இருக்கின்றது.
அதை உணர்ந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்மத்தை எப்படி செய்திருக்கின்றார்கள்? கர்ம யோகமாக செய்யும் பொழுது. வெறும் கர்மமாக மட்டுமே செய்து கொண்டிருந்தோம் என்றால் குணங்களுடைய ஆதிக்கத்தில் இருப்போம். எப்பொழுது அதே கர்மத்தை கொஞ்சம் யோகமாக செய்ய செய்ய, இந்த கர்ம யோகம் என்பது எதற்கு என்றால் இந்த குணங்களை வசப்படுத்துவதற்குத்தான், வேற ஒன்றும் இல்லை. எதற்கு கர்மத்தை யோகமாக செய்யுங்கள் சொல்கின்றார்கள் என்றால் அது ரொம்ப நுட்பமானது, அது ரொம்ப ஸ்தூலமான குணங்கள், ஸ்தூலமான விஷயங்கள் கிடையாது. குணங்கள் எல்லாம் நுட்பமாக இருப்பதால் நமக்கு என்ன பண்ணுறார்கள்? அந்த நுட்பமான ஒன்றை ஸ்தூலமான ஒன்றின் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும்? கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அப்போ கர்மங்கள் எல்லாம் ஸ்தூலமாக இருக்கின்றது, உள்ள இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நுட்பமாக இருக்கின்றது. அப்போ இந்த கர்மத்தை யோகமாக செய்வதன் மூலமாக இந்த குணங்களை நீ கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். இப்போ உயர்ந்த ஞானத்தை அடைந்தவர்கள், அவர்கள் ஏற்கனவே அந்த ஞானத்தினால் அஞ்ஞானம் நீங்கியதால் அவர்கள் இந்த குணங்களினுடைய வசத்தில் இல்லை. குணங்கள் அவர்களுடைய வசத்தில் இருக்கின்றது. இப்போ ஞானிகளுக்கும் குணங்கள் இல்லாமல் இல்லை, அவர்களுக்கும் என்ன இருக்கும்? சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற குணங்கள் இருக்கும். இப்போ சின்மயானந்த சுவாமிகள் எல்லாம் இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் இவ்வளோ ஓடணும்னா என்ன வேண்டும்? ரஜோகுணம் வேண்டும். அந்த ரஜோகுணம் இல்லாமல் காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் ரஜோகுணத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் இல்லை, ரஜோகுணத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். எப்பொழுது ரஜோகுணம் வேண்டுமோ அந்த ரஜோகுணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இன்று குணங்கள் நம்மை பயன்படுத்துகின்றது, அதே நமக்கு தெரியல. ஞானிகளுக்கு சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற இந்த 3 குணங்களையும் அவர்கள் பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அதனால் காரியங்களை செய்யாமல் இருந்தார்களா? இல்லை. அஞ்ஞானியும் காரியத்தை செய்கின்றார்கள், ஞானியும் காரியத்தை செய்கின்றான். அஞ்ஞானியினுடைய காரியம் அஞ்ஞானியை பந்தப்படுத்துகின்றது, ஆனால் ஞானி செய்யக்கூடிய காரியம் ஞானியை பந்தப்படுத்தவில்லை. என்ன வித்தியாசம்? ஒருவர் குணங்களுடைய வசத்தை வைத்துக்கொண்டு குணங்களை பயன்படுத்தி கொண்டு காரியங்களை செய்கின்றார், நான் செய்யவில்லை. குணங்கள் செய்கின்றதுன்னு தெரியும். குணா குணேஷு வர்த்தந்தேன்னு பின்னாடி இதெல்லாம் படிக்க, குணங்கள் செய்கின்றது, இதெல்லாம் காரியங்களை செய்யும். தான் வேறு, தன்னுடைய குணங்கள் வேறுன்னு பார்க்க முடிகின்றது. அப்படி இப்போ ஒரு கோபமே வரட்டுமே, நான் வேறு, என்னுடைய கோபம் வேறுன்னு பார்க்க தெரிந்து விட்டால் பரவாயில்ல. ஆனால் அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுதே தம்ததா கிருப்பையா விஷ்டகந்தன்னு சொல்கிறார். அவனுக்கு என்ன அறுது அப்படின்னா, பகவானே கேட்டார், குதஸ்துவா கஷ்மலம் இதம்னு கேட்கிறார். அர்ஜுனனே சொல்கிறான், கார்பண்ய தோஷம் உபகத ஸ்வபாவகன்னு சொல்கிறான். அந்த கார்பண்யம்னு தோஷம் என்னை முழுமையாக ஆட்கொண்டு விட்டதுன்னு. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நாம் குணங்களை வேறாக வைத்து பார்ப்பதே இல்லை. மனிதர்களை குணங்கள் என்பது ஆட்கொண்டு விட்டது அப்படி. ஆனால் ஞானிகள் எந்த குணத்திற்கும் அவர்கள் வசப்படுவது கிடையாது, குணங்களை தன்னிலிருந்து வேறாக பார்க்கின்றார்கள். சொல்லப்போனால் அவர்கள் எப்பொழுதும் சுதந்திரமாகவே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் காரியத்தை செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு எந்த பந்தமும் கிடையாது, செய்தாலும் என்ன கிடையாது? எதுவும் கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாம் காரியத்தை செய்யாவிட்டாலும் நமக்கு பந்தம் வரும், செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் என்ன ஆகும்? நமக்கு பந்தம் வரும். செய்தாலும் பந்தம், ரொம்ப கஷ்டம் இது. செய்தாலும் பிரச்சனை, செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை. அப்போ என்ன தான் செய்யணும்? அப்போ சரியாக செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. செய்தாலும் பிரச்சனை, செய்யணும் பிரச்சனைன்னா அப்போ எப்படி செய்ய வேண்டும்? சரிவர செய்ய தெரிந்து கொள். அது யாரால முடியும்? மனிதனுக்கு மட்டும்தானே ஒரு காரியத்தை சரிவர செய்வதற்கு ஒரு சுதந்திரம் இருக்கின்றதா இல்லையா? இப்போ எல்லா தாவரங்கள், விலங்குகள், படைப்பில் மற்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் they cannot manipulate their own குணாஸ். அவர்களுக்கு குணங்களை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது யாருக்குமே கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, மானுட பிறவியில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கின்றது. நன்றாக ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அந்த குணங்களை சரியாக கவனித்து கொண்டு அந்த குணங்களுக்கு அடிமையாகாது, அதற்கு ஆட்படாது, அந்த குணங்களை நம்முடைய வசத்தில் வைத்திருக்க வேண்டும். எவ்வளோ நல்ல ஸ்லோகம் பார்த்தீர்களா? ஆனால் நம்ம பாருங்கள், எல்லா விஷயமும் நம்மளை ரொம்ப சுலபமாக பாதிச்சிடும். ஆங்கில டச் மீ நாட்னு சொல்லுவார், தொட்டா சொரிங்க எல்லாம். அப்படி யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே என்ன ஆயிடுறது, அடுத்த நிமிடம் என்ன ஆயிடும்.
இவ்வளோ கீதை கேட்குறோம், இது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது? இதெல்லாம் பாதிக்கவே பாதிக்காது. பட் யாராவது ஏதாவது ஒரு சொல் சொன்னால் என்ன ஆகிடுறது அப்படின்னு. நல்ல விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு நீண்ட நாள் ஆகும். பட் தென் வி கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எவ்ரி திங் அப்படி. வி ஆர் அன்ஏபிள் டு ஸ்டாண்ட் அப்பார்ட் அண்ட் வாட்ச் எவ்ரி திங். ஞானிகள் கர்மங்களை செய்தாலும் கர்மத்திற்கும் தனக்கும் ஒரு தொலைவினை ஏற்படுத்தி கொண்டு செய்கின்றார்கள். அதான் சன்னியாசிகளுக்கு தண்டமே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்மங்களை அவர்கள் செய்வதில்லை, அவர்களுடைய அகங்காரமே எங்கே இருக்கிறது அப்படி, அந்த தண்டம் தான் செய்கின்றதுன்ட்டு போயிடுவார்கள். அப்படி ஒரு சிந்தனை. அதனால் பிரகிருதி ஜெய் குணைகி. இப்போ முதல்ல அர்ஜுனனுக்கு சொல்ல, அர்ஜுனா, இந்த கர்மயோகம் என்பதே இந்த பிரகிருதிகளை குணங்களை வசப்படுத்துவதற்காக. இந்த குணங்களை குறித்து தெரிந்து கொள்ளாமல் அதை எவ்வாறெல்லாம், அந்த குணங்களும் பாருங்கள், மனிதனுடைய புத்தியில் இருக்கின்றது, மனதில் நுழைந்திருக்கின்றது, இந்திரியங்களில் இருக்கின்றது, எல்லா இடங்களிலும் ஒரு மனதை எடுத்துக்கொண்டோம் என்ற ஆன்மாவை தவிர அங்கே மட்டும் அது போகலை. அதனால் செய்ய முடியாது. மற்றபடி எங்கே இருக்கின்றது? ஜீவனிலிருந்து எடுத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் அந்த கர்மங்கள் இருக்கின்றன, அந்த குணங்கள் இருக்கின்றது. ஆகவே ஒருவேளை இந்த குணங்களை குறித்து தெரியாமல் நீ பலவந்தமாக உன்னை நீ கர்மங்களில் இருந்து நீ விடுவித்து கொண்டு, அப்படி ஒருவேளை நீ எல்லாவற்றையும் வென்றுவிட்டோம் என்று இருமாப்பு கொண்டு நீ ஒருவேளை ஒரு நாடகம் ஆடினால், நீ ஒரு நடித்தால், உன்னை பொய் ஒழுக்கம் உள்ளவனாகவே நான் கருதுகின்றேன். இப்போ சினிமாவில் ஒருத்தர் டாக்டர் மாதிரி வேஷம் போடலாம் அப்படின்னு, ஏதோ ஒரு ஸ்டெதஸ்கோப் வச்சு அப்படியே எல்லாம் காமிக்கலாம், அது சினிமாவுக்கு சரி அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் சினிமாவில் சன்னியாச வேஷம் எல்லாம் போடலாம் அப்படின்னு, அது சினிமாவுக்கு சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். அது அந்த பாத்திரத்திற்கு. அப்புறம் நிஜமாகவே அதே மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி நடித்தால் என்ன ஆகிடாது? பொய் ஒழுக்கம் ஆகிடாது அப்படி. அதனால் பகவான் சொல்கிறார், இந்த விஷயங்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 2 ஸ்லோகங்கள் அப்படின்னு மூடர்களை குறித்து, அப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை பலவந்தமாக செய்யக்கூடியவர்கள். ஆங்கிலத்தில் க்ரூட் பிஹேவியர்னு சொல்வார். சம்டைம் பீப்புள் பிஹேவ் இன் அ வெரி க்ரூட் வே. தென் தெர் ஆர் பீப்புள் மோர் ரிஃபைன்டு. 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ரிஃபைன்டு. நன்றாக பக்குவப்பட்டவர்கள், ஜென்டில் மென்மையானவர்கள், எதையுமே பலவந்தமாக செய்யாதவர்கள், எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். இன்னொருத்தர் எல்லாம் அவசர அவசரமாக செய்கிறது, அதை புரிந்து கொள்ளலாம். இப்படி 2 விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்படி புரியுறதா இல்லையா உங்களுக்கு? 2 டைப். எதை வேணாலும் இன்னொருத்தம் கண்களை மூடிக்கொண்டு ஒரு காரியங்களை செய்கிறது, அதனுடைய விளைவுகளை பற்றியெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. அதர் பர்சன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி இதை செய்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறது தெரிஞ்சிட்டு. இப்போ பேசணுனாலோட கண்ணை மூடிட்டு வந்து திடீர்னு ஸ்லோகங்களை பார்த்துட்டு பேச முடியாது. அப்படின்னு இது என்ன பேசணும், என்ன சொல்லணும்னு ஏற்கனவே மனதில் ஒரு திட்டம் இல்லாமல் பேச முடியாது. அது செய்யணுமா இல்லையா ஒவ்வொருவரும்? அதே தான் இந்த பாடலில், ஒருவேளை நீ எல்லாவற்றையும் பலவந்தமாக கண்மூடித்தனமாக செய்பவனாக இருந்தாலும் உன்னை நான் பொய் ஒழுக்கம் உடையவன், மித்யாச்சாரன் என்று கூறுகின்றேன் அப்படின்னு சொல்றார். பார் 6வது ஸ்லோகம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பகவான் கையாளுகின்றார். சக மித்யாச்சாரக உச்சதே, அப்படிப்பட்டவனை நான் மித்யாச்சாரன். மித்யாச்சாரன்னா என்ன? கபடதாரி. கபடதாரி, வேடம் தரித்தவன். பின்னாடியெல்லாம் சொல்லுவார் நாம யஜ்ஞைகி அப்படின்னு. அவர்கள் செய்யக்கூடிய வேள்விகள் எல்லாம் கூட எப்படிப்பட்டது? அவர் பெரிய பெரிய வேள்விகளை எல்லாம் செய்தாலும் கூட அவர்கள் நாமத்திற்காக, வெறும் பெயருக்காக செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் செய்கிறதெல்லாம் பார்த்த பெரிய காரியங்களாக இருக்கலாம்.
பட் இறைவனுக்கு அவர் மனிதர்களுடைய உள்நோக்கம் தெரிந்திருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் ஏதோ பகவான் சாடுகின்றார் நம்ம நினைக்கக்கூடாது. பகவான் உண்மையை சொல்கின்றார். சில நேரம் உண்மைகள் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அது நம்மை திருத்துவதற்கு, நம்மை மாற்றி அமைப்பதற்கு சொல்றார். யார் மித்தியாச்சாரன், யார் பொய் ஒழுக்கோடமன், யார் ஒருவன் கர்மேந்திரியாணி சம்யம்ய. சம்யமம், சம்யமம் என்றால் கட்டுப்பாடு. வெறும் கர்மேந்திரியங்களை மட்டும், இங்கே ஞானேந்திரியங்களை கூட சொல்லலை அவர். யார் ஒருவர் கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்களை கை கால் சொல் 5 இந்திரியங்கள் இருக்கின்றது. கர்மேந்திரியங்கள் எல்லா செயல்களும், உடலினுடைய எல்லா செயல்களும் கர்மேந்திரியங்களை பார்க்குறதுக்குல இப்படி உட்கார்றது ரொம்ப சுலபம், எவ்வளோ ஈஸி, அவ்வளோதான். கர்மேந்திரியங்களை எல்லாம் அப்படியே அடக்கி கொண்டு. ஆனால் என்னன்னு சொல்கிறார், இந்திரியார்த்தான் மனசா ஸ்மரணம். மனதினால் இந்திரிய பொருட்களை ஸ்மரன் அப்படின்னா ஸ்மரித்து கொண்டே இருக்கின்றான். அப்படி பார்க்குறதுக்கு நல்லா, நீங்கள் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போடலாம், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, கர்மேந்திரியாணி சம்யம்ய. ஆனால் இப்போ நான் உள்ளே என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலை அப்படி இல்லைன்னா ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காரவே முடியாது. அப்படி இந்திரியார்த்தான் மனசா ஸ்மரான். ஆனால் மனசு எங்கே நிற்கலை, மனசு எதை நினைக்க வேண்டுமோ அதை நினைக்கல. மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கின்றது, இந்திரிய விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கின்றது. அப்போ மனம் செயல்படுகின்றதா இல்லையா? இப்போ உடல் வேண்டுமானால் செயல்படாமல் இருக்கலாம். ஆக்சுவலி உடலினுடைய செயல்பாட்டை காட்டிலும் மனதினுடைய செயல்பாடு இன்னும் ஆபத்தானது. அப்படி மனதினுடைய செயல்பாடுகள் ஆபத்தானது. அதனால் சொல்ல இந்திரியார்த்தான். ஏன்னா இன்னும் உள்ள என்ன இருக்கின்றது, அந்த அவித்தை இருக்கின்றது, வாசனைகள் இருக்கின்றது, ஆசைகள் இருக்கின்றது, அந்த கர்மத்தினுடைய விதைகள் இன்னும் இருக்கின்றது. இது 2வது அத்தியாயத்திலையும் பகவான் நம்ம ஏற்கனவே படித்ததை மறந்துடக்கூடாது, அதையும் அப்படியே தொட்டுட்டே வரணும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினகம் ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தேன்னு. விஷயங்கள் வேண்டுமானால் அதன் அருகாமையில் செல்பவனே, அது செல்லாதவனே அது விலகி இருக்கும், விஷயங்களை தொடாத வரைக்கும். ஆனால் ஏற்கனவே ரசவர்ஜம், அந்த ரசவர்ஜம்ங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. அதை ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு அந்த அனுபவம் என்ன இருக்குமோ அது உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். மனசா ஸ்மரணம், மனம் சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போ சொல்லலாம், இப்போ இந்த தியான பயிற்சிக்கெல்லாம் போன எல்லாம் நேரம் உட்காருங்கன்னா எல்லாம் நேரம் உட்கார்ந்துடுவார். நான் ரொம்ப தியான பயிற்சியெல்லாம் எடுக்கிறது இல்லை. இப்படி ஒரு தடவை ரொம்ப கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொன்னேன் எல்லாம் நேரம் உட்காருங்கன்னு, அப்படியே மெதுவாக கண்களை மூடுங்கள்னு. அடுத்து சொன்ன அப்படியே மெதுவாக உங்களுடைய மனதை மூடி அமர்ந்துருங்கள்னு. உடனே எல்லோரும் கண்ணை திறந்துட்டார்கள். ஏன்னா கண்களை மூடுவதுங்கிறது ரொம்ப சுலபம். அப்படி மனதை மூடுவது என்பது மனதை எவ்வளவு பயிற்சி செய்ய வேண்டும், அதற்கு எவ்வளோ அருள் வேண்டும், எவ்வளவு முயற்சி வேண்டும். முடியாதுன்ட்டு இல்லை, ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு நீண்ட காலம் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்ந்த சிந்தனைகளோடு ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இட் டிமாண்ட்ஸ் எக்ஸாம்பிளரி கேரக்டர். ஒரு மனிதன் தன்னுடைய மனதை வசத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றால் அது சுலபம் இல்லை. ஆனால் மனசா ஸ்மரணம். அர்ஜுனா, நீ வேண்டுமானால் ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கலாம். சொல்ல, நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் சிந்திக்க மாட்டேன்னு யாராவது முடிவெடுக்க முடியுமா? அப்படி முடிவெடுத்த எவ்வளோ நல்லா இருக்கும். ஐ வில் நாட் டூ எனி திங் தட் வி கேன் டிசைட், பட் ஐ எம் நாட் கோயிங் டு திங்க். அப்படி முடிஞ்சுட்டா தான் உட்கார்ந்த உடனே அது சமாதி ஆகிடுமே. அப்புறம் அப்போ மனிதர்களால் இந்திரியங்களை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம் தவிர ஏன்னா மனம் இன்னும் நுட்பமானது. அப்படி இனி இந்திரியங்கள் என்பது அதற்கு வியாபகத்தன்மை கிடையாது. ஆனால் மனதிற்கு என்ன உண்டு, அது வியாபகத்தன்மை பொருந்தியது, அது எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லும். அப்படி அதனால தான் மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு சொல்கிறானே அர்ஜுனன், பகவான் இப்போ இவ்வளோ சொல்கிறாரு. 6வது அத்தியாயத்தில் வாட் வாஸ் இஸ் கம்ப்ளைண்ட், தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு, தியான யோகத்தில் தியானம் பண்ணுன்னு அர்ஜுனனுக்கு சொன்னாரா இல்லையா? அப்போ அர்ஜுனன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணான்? சஞ்சலங்கி மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம். இவ்வளோ சொன்னவன் நான் போயிடப்பாரு எல்லாவற்றையும். அப்போ உனக்கு அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு இருந்தால் அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கவே வேண்டாமே.
பகவானுக்கு தெரியும் பின்னாடி 6வது அத்தியாயத்தில் இப்படி ஒரு ஸ்லோகம் அர்ஜுனன் கேட்க போகிறான்னு அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவனுக்கே தெரிகின்றது சஞ்சலமுகி மனகிருஷ்ண, அது பிரமாதி பலவ துருடம், அதை கட்டுப்படுத்துவது என்பது காற்றை கட்டுப்படுத்துவதற்கு சமமானது. இவ்வளோலாம் சொல்கிறான் இல்லையா? அப்போ கூட பகவான் ரொம்ப அன்பாகத்தான் சொல்ற, அசம்சயம் மகாபாகோ மனோ துர் நிகிரகம் சலம். சந்தேகத்திற்கே இடமில்லாமல் அர்ஜுனா, மனம் என்பது கட்டுப்படுத்துவதற்கு அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது, சஞ்சலமானது. ஆனால் சொல்ற அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியனச்ச குருகேதை, கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசம் வைராக்கியம் இருந்தால் மனதை கட்டுப்படுத்தி விடலாம். இல்லைன்னா என்னாகும், மனதை அலைப்பாய விட்டு வெறும் இந்திரியங்களை மட்டும் அடக்குவது போல. இது மாமிஜி ஒரு கதை சொல்வார். இப்போ நான் நிறைய கதை சொல்கிறதுக்கு நான் அதில் ஆர்வம் இல்லைன்னா நிறைய கேட்டிருப்பீர்கள் இந்த கதைகளெல்லாம். இட் டேக்ஸ் அவர் டைம், இருந்தாலும் அது சுவாரஸ்யமானது. ஒரு குருவும் சீடரும் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி இந்த ஆற்றில் இடுப்பளவுக்கு மேலே இவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்தது. அங்கே ஒரு இளம் பெண், அப்படி அந்த பெண்ணும் பாவம் அவசரமாக அந்த ஆற்றை கடந்து போக வேண்டும். அப்படி அந்த சிஷ்யனும் இளமையானவர், குரு இன்னும் கொஞ்சம் நல்ல திடகாத்திரமாக இருந்தார், நல்ல திடகாத்திரமான குரு. அவர் பார்த்துட்டே இருந்தார். அப்படின்னா பாவம் அந்த பெண்ணால் கடக்க முடியல. சிஷ்யன் என்ன பண்ணுறார், நீ போன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு என்ன பண்ணார், ஒரு அலாக்க ஒரு தூக்கினார், தோள் மேலே வச்சார். அவர் ஆற்றை கடந்து அந்த பக்கம் அந்த பெண்ணை விட்டுட்டு அவர் போயிட்டார். அப்படி அப்புறம் அந்த குருவும் சீடரும் உட்காந்துருக்க, அந்த சீடனுக்கு பொறுக்கல, இது எப்படி இந்த குருநாதர் ஒரு பெண்ணை தொட்டு தூக்கி, அவனுக்கு கேட்கவும் முடியல. ஆனால் மெதுவாக கேட்குறா. அப்படி ஆனாலும் நீங்கள் இப்படி ஒரு அந்த பெண்ணை தூக்கி இப்படி ஆற்றை கடந்தெல்லாம் வந்திருக்கக்கூடாது. இப்போ குரு சிரிச்சுட்டே சொன்னார், நான் அந்த பெண்ணை அங்கேயே விட்டுட்டேனே, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டார். அப்படின்னு நான் அதை தூக்கியாச்சு, அங்கேயே விட்டாச்சு. See, I have left that women there itself. அதற்கு எவ்வளோ இது ரொம்ப சுலபமாக இதை சொல்லலாம். அந்த அளவிற்கு பக்குவம் இருக்க வேண்டுமென்றால் அது வேறு. இந்த ஸ்லோகம் சொல்லலாம், யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்கவீனக எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் பொருந்தாது. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நன்றாக இருக்கு, நாமளும் அதெல்லாம் சொல்லிக்கலாம். நாம் எல்லாவற்றையும் கடந்த மாதிரி நாம் நம்மை பிரகடனப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நாம் இன்னும் எதையும் கடக்கவில்லை என்பது நம்முடைய மனதிற்கு தெரியும். அதுதான் ஒரு மனிதனுக்கு பணிவை கொடுக்கும்னு சொல்கிறேன். இல்லைன்னா நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், எதுவும் என்னை ஒன்றும் பண்ணாது. சில நேரம் சாஸ்திரங்களை படித்து விட்டும் தவறான வழிகளில் சாஸ்திரங்களை பயன்படுத்துகின்றோம். இந்த ஞானம் இருந்தால் ஒன்றும் செய்யாது, அதுக்கு இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு. திரிபுரா ரகசியம்னு ஒரு நூல் இருக்குது, படித்து பாருங்கள். ஒருத்தர் இப்படி தான் எல்லா வேதாந்தமும் படிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணார்னு எழுதியிருப்பார் அதில். அப்போ மனிதனுக்கு பணிவும் போயிடுறது, அவனுடைய நடத்தைகளும் போய்விடுகின்றது. என்ன பிரயோஜனம்? அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் இந்திரிய கட்டுப்பாட்டை காட்டிலும் முதலில் இந்திரிய கட்டுப்பாடு தேவை. அப்படி ஆனால் ரொம்ப முக்கியமானது மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் கர்மயோகம்ங்கிறது ஒரு பயிற்சி. இப்போ நீங்கள் இப்படி இந்த கீதையை இப்படி பாருங்கள். இப்போ பகவான் சொல்லக்கூடிய இந்த கர்மயோகங்கள்லாம் எதற்கு அப்படின்னா, எடுத்த உடனே தியானத்தை சொல்லலை, முதல்ல கர்மயோகம் செய்து, ஏன்னா யூ ஷுட் செட் தி டியூன் ஆஃப் தி மைண்ட். மனதை கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணி மனதிற்கு ஒரு பக்குவத்தை கொண்டு வந்து ஒரு சலனமற்ற நிலையில் மனதை நிறுத்தி அப்புறம் என்ன பண்ணலாம், அப்புறம் தியானம் பண்ணால், அப்புறம் எந்த ஒன்றை நினைத்து இடைவிடாது நினைக்கின்றோமோ அதிலேயே மனமானது பொருந்திவிடும். அப்போ இந்த கர்மயோகம் என்பது இந்திரியங்களை, மனதை, குறிப்பாக நீங்கள் மறந்து விடக்கூடாது, நம்முடைய 3 குணங்களையும் நம்முடைய ஆளுமைக்குள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான பயிற்சி கர்மயோகம். இன்னொன்று, அதை எல்லோரும் செய்யலாம். இப்போ ஞான யோகங்கிறது அது எல்லோருக்கும் இல்லைன்ட்டார். ஏன்னா அதனுடைய தகுதிகளெல்லாம் ரொம்ப உயர்வாக இருக்கின்றது. ஆனால் கர்மயோகம் என்பது யார் வேண்டுமான, ஏன்னா எல்லாரும் கர்மங்களை செய்கின்றோம். கர்மங்கள் செய்யக்கூடிய எல்லோரும் எதை செய்யலாம், கர்மயோகத்தை செய்யலாம். இப்போ அடுத்த பாடலில் சொல்லும்போது அதற்கு இப்போ 6வது பாடலில் ஒன்று சொன்னார் இல்லையா, எனக்கு கபடதாரி வேஷதாரின்னு, அதற்கு நேர் எதிர். அப்படி ஒரு நல்ல மனிதர் அப்படி இதற்றையெல்லாம் புரிந்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை எவ்வாறு செய்கின்றார், எவ்வாறு திறம்பட செய்கின்றாருங்கிறத சொல்கிறார். பாரு, எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு சொல்கிறார், எப்படி துவங்க வேண்டும்ங்கிறது. ஒரு ஆன்மீக அபியாசம் கூட, பயிற்சி கூட. ஏன்னா நிறைய பேர்
நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு. ஆனால் எப்படி பயிற்சிகள் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கே துவங்க வேண்டும்னு ஒன்றும் அவர்களுக்கு தெளிவு தெரியறதில்லை. அப்படி பகவானே சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார் என்ன செய்யணும், எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதை 7வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார். யஸ்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைர் கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. போன பாடல்ல மித்யாச்சாரக ச உச்சத்தேன்னு சொன்னார். அவனை நான் பொய் ஒழுக்கம் உடையவன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே சொல்லும்போது சொல்ற அசக்தக ச விசிஷ்யத்தே அப்படி. See, this person excels அப்படி. இவன் மிகச்சிறந்த மனிதன். அசக்தக கொஞ்சம் கொஞ்சமாக எதை இவன் பழகி கொள்கின்றான் அப்படின்னா ஒரு பற்றற்ற தன்மை. அது என்னன்னு பார்ப்போம். அசக்தக யார் ஒருவன் இந்திரியாணி, அந்த தூங்குற அந்த சப்தம் ஒரு நல்ல மனிதரை குறித்து சொல்லக்கூடியது. அதுக்கு சப்ஜெக்ட் மாறுறது. முதல்ல சொல்லணும் மித்யாச்சாரன்னு சொன்னார், இங்கே அசக்தனை சொல்கிறதால. பட் திஸ் பர்சன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு இன்டிக்ளைனபிள். அது தூன்னா அது ரொம்ப முக்கியம். அது என்ன மாறாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மாறாக. யார் ஒருவன் இந்திரியாணி, அங்கே சொல்லும்பொழுது கர்மேந்திரியாணின்னு சொன்னார். இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், இங்கே கர்மேந்திரியாணின்னு சொல்லலை. பொதுவாக இந்திரியாணி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானேந்திரியாணின்னு எடுத்துக்கணும். வெறும் கர்மேந்திரியங்கள் மட்டும் இல்லை, ஞானேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் மனசா நியமிய. முதலில் இந்திரியங்களை இந்திரியங்களை ஏதோ கட்டுப்படுத்தல். மனசா மனதினால் இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து, கட்டோபனிஷத்தில் சொல்வார்கள் மனிஷா மனசா அபிக்ளிப்தக. சாதாரண மனசு இல்லை அது, மனிஷா மனசா. நமக்கு வந்து மகிஷா மாதிரி இருக்காது, மகிஷாசுரன் மாதிரி இருக்கிறது. மனிஷா மனசான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல தெளிந்த ஒரு மனதோடு. மனிஷா மனசா. பின்னாடி சொல்வார் க்ஷணைகி க்ஷணைகி உபரமேத் புத்தியா துருதி குருஹீத்தையா. நல்ல உறுதியோடு கூடிய புத்தியினால் மனதில் நல்ல ஒரு உறுதியை ஏற்றிக்கொண்டு மனசா அப்படி என்ன பண்ணுறார் அவர்? நியமியான தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்திய. See, he is not an enlightened person, but he is an intelligent person. அவர் இன்னும் ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் இல்லை, இவர் ஆத்ம ஞானி இல்லை. ஆனால் தன்னுடைய புத்தியை சரியாக பிரயோகப்படுத்த தெரிந்தவர். முன்னாடி இருந்தவர் ஆத்ம ஞானியும் இல்லை, அறிவாளி ரெண்டும் இல்லை. இவர் ஞானி இல்லை, ஆத்ம ஞானத்தை அடையவில்லை. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தின்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா, அந்த அறிவாற்றலை என்ன பண்ணுறார்? அந்த அறிவாற்றலை பயன்படுத்துகின்றார். இஸ் அன் இன்டெலிஜென்ட் மேன். மனசா நியமிய, கொஞ்சம் கொஞ்சமாக. கர்மேந்திரியைகி, அப்போ கர்மேந்திரியங்களை கொண்டு, மனதினால் ஞானேந்திரியங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு கர்மேந்திரியங்களை கொண்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா கர்மயோகம் ஆரம்பியதே. கர்மயோகத்தை அவர் துவங்குகின்றார். அர்ஜுன கர்மயோகம் செய்ய துவங்குகின்றார். அசக்தக, அதனால் என்ன ஆகுது? அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பற்றற்ற தன்மை வருகின்றது. இது எல்லோருக்குமே இருக்க வேண்டும், ஒரு நல்ல குணம் அது. ச விசிஷ்யத்தை, அவன் மிகவும் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், புத்தியை பயன்படுத்தி நல்ல தெளிவோடு ரொம்ப மென்மையாக நளினமாக எதையுமே பலவந்தமாக செய்யக்கூடாது. அப்படி சுவாமிஜி சொல்லுவார் ஆங்கிலத்தில், ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் இஸ் நாட் ரெவல்யூஷன்னு சொல்வார். அப்படி ஆன்ம மலர்ச்சிங்கிறது அது ஏதோ ஒரு புரட்சி கிடையாது. ஆனால் நல்ல மென்மையாக அவர் செய்கின்றார். அவருக்கு எது லட்சியம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன, எந்த பாதையில் செல்ல வேண்டும். He is clear about the path. He is clear about the goal. அவர்களுக்கு பாதையும் தெரிகின்றது, லட்சியமும் தெரிகின்றது. இதை நன்றாக தெரிந்து கொண்டு எதையும் பலவந்தமாக செய்யாமல் மென்மையாக அதை நன்றாக புரிந்து கொண்டு அவர் செய்கின்றார்.
கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தில் ஒரு பற்றற்ற தன்மையை வளர்த்து கொள்கின்றார். அது பின்னாடி பகவான் சொல்ல போகிறார். எந்த ஒரு காரியத்தையும் இன்னும் நன்கு மனதால் திட்டமிட்டு கண்களை திறந்து செய்ய வேண்டும். திட்டமிடாமல் எதையும் செய்யக்கூடாது. நல்ல திட்டமிட்டு செய்கின்றார். ஆரம்பதே அர்ஜுன என்ன ஆரம்பிக்கிறார்? அவர் கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறார். இத்தனை நாள் அவர் கர்மம் செய்து கொண்டே இருந்தார். இப்போ என்ன பண்ணுறார்? இப்போ அதே கர்மத்தை எங்கேயோ கேட்டிருக்கிறார். கேட்டு இனிமேல் என்ன பண்ண வேண்டும்? மனதை கட்டுப்படுத்துவதற்கு குணங்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது சிறந்தது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்மத்தை கர்ம யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறார்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறார்? கர்மத்தை துவங்குகின்றார். ரொம்ப அழகான வார்த்தை, ஆரப்யதே. ஹி ஜஸ்ட் பிகின்ஸ். கர்மத்தை துவங்குகின்றார். அதே கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறார்? அதை நன்றாக புரிந்து கொண்டு அந்த கர்மங்களை எல்லாம் கர்ம யோகமாக மாற்றுகின்றார். இது நாமே செய்யணும், நம்ம முயற்சி செய்ய வேண்டும். கர்ம யோகமாக மாற்றினோம். தென் அந்த கர்ம யோகம் என்ன பண்ணும்? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக மனதை சாந்தப்படுத்துகின்றது. ஹி அச்சீவ்ஸ் டு த எக்ஸ்டென்ட். எந்த கர்மத்தை செய்ய முடியுது தான் கர்மயோகத்தினுடைய ஒரு ரகசியமே. எவ்வளவு கர்மத்தை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளே மனம் எப்படி இருக்கின்றது? மனதை எப்படி வைத்திருக்கின்றார் அப்படின்னா அமைதியாக வைத்திருக்கின்றார். ஹி டசன்ட் ரியாக்ட். நமக்கெல்லாம் மனம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படி, இட் ரியாக்ட்ஸ். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் ஒரு காரியத்தை சொல்லும்போது, போன முறை கூட ஒருவர் கேட்டார், ஐயோ மதுரையில் எங்கேயோ சொற்பொழிவு பண்ணும்போது, மனதை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் கோபத்தை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். கோபம்ங்கிறது அடக்கவே முடியவில்லை. அது மட்டும் இல்லை, ஏதாவது கோபம் வந்தால் ஏதாவது எடுத்து போட்டு உடைக்கணும்னு தோன்றதுன்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ கோபம்லாம் வரும். எனக்கு கூட கோபம் வரும், பட் எடுத்து உடைக்கிற அளவுக்கு அப்படின்னு. ரொம்ப நல்லது. கோபம் வந்தால் உங்களுக்கு ஏதாவது உடைக்கணும்னு தோன்றதா இல்லையா? நீங்கள் முதல்ல அந்த கோபத்தை போட்டு உடைங்கன்னு. இது கோபம் வந்தால் வெளியில் இருக்கக்கூடிய பொருளை போட்டு உடைச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யூ சப்போஸ் டு ஜஸ்ட் டெஸ்ட்ராய் தட் ஆங்கர் அப்படின்னு. அதுக்கு ஒரு 4 சாத்து கோபத்தை என்ன பண்ண வேண்டும்? ஜஸ்ட் கோபத்தை உடைங்களேன் அப்படின்னு. கோபத்தினால் இன்னொருத்தரை உடைக்கிறதுக்கு பதிலாக காமம் வந்தால் எதை உடைக்கணும்? காமத்தை உடைக்க வேண்டியது தானே அப்படின்னு. சிம்பிள் அப்படின்னு. உங்களுடைய கோபத்தை எல்லாம் உங்களுடைய கோபத்தின் மீதே காட்டுங்கள் அப்படின்னு. why I am getting this angry, why I become restless அப்படி. we should get angry with our own anger. that is the best way to refine ourselves. இல்லைன்னா கோபம் வருதுன்னா எல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அது எப்படி கர்மயோகமாக முடியும்? அப்போ இந்த உலகத்தில் கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டுமென்றால் எத்தனை, இப்போ சுவாமிஜிலாம் இருக்கிறார்கள்னா எவ்வளோ அவமானங்களை சந்தித்திருப்பார்கள். இப்போ எல்லாவற்றிற்கும், இப்போ சுவாமிஜிக்கும் உங்களுக்கு தெரியும், அவருக்கு வர மாதிரி கோபமெல்லாம் அவ்வளோ கோபப்படக்கூடியவர்கள் தான். ஆனால் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ அதெல்லாம் எதிர்கொண்டிருப்பார்கள். இப்போ இவர் அப்படி இல்லை. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறார்? கர்மயோகத்தை செய்து மனதை அமைதிப்படுத்தி, அழகான வார்த்தை அசக்தக. அசக்தகன்னு அப்படியே எந்த காரியமும் செய்யாமல் இல்லை, எல்லா காரியங்களையும் செய்கின்றார். அசக்தகன் என்ற எதன் மீதும் பற்று வைப்பது கிடையாது. பற்று வைப்பது கிடையாது. இப்போ பேங்க்கில் போய் ஒருத்தர் வேலை பார்க்குறார், அவருக்கு ஒரு கேஷியர் வேலை. இப்போ அதெல்லாம் இல்லை, இந்த உதாரணங்களெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. டக்கு டக்கு டக்குன்னு பணத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எண்ணி 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 காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறார்கள்? பணத்தை எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதில் அசக்தகன்னு என்ன? அந்த பணத்தை எடுக்காமல் இருக்கிறது. பணத்தை எடுக்கணும், அவருடைய வேலை என்ன? பணத்தை எடுக்கணும். பணத்தை என்ன பண்ணணும்? எண்ணிட்டே இருக்கணும், அதை எல்லாருக்கும் கொடுக்கணும், சரி பார்க்கணும், அதை எடுத்து பாக்கெட்டில் வைக்கக்கூடாது, அவ்வளோதான். காரியத்தை செய்யாமல் இருப்பதில்லை, எல்லா காரியங்களையும் செய்கின்றார்கள். ஆனால் என்ன இல்லை, அதை என்ன பண்ண வேண்டும்? அதிலிருந்து தவறான விதத்தில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் கிடையாது. எல்லாரோடும் உறவுகள் இருக்கின்றது. ஹி மெயின்டைன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிபடி. ஆனால் எல்லா உறவுகளிலும் எப்படி இருக்கின்றார்கள்? ஒரு சமத்தொலைவு. எல்லாவற்றிலுமே எல்லா உறவுகளிலும் கூட என்ன இருக்கின்றது? அப்படி சர்வத்திர அனபிஸ்நேகன்னு பார்த்தோமா இல்லையா? தத்தத் பிராப்பிய சுபாசுபம். எந்த இடத்தில் சென்றாலும் இஸ் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. அப்படி எல்லோரும் நட்போடு இருக்கின்றார். யாரிடத்திலும் ரொம்ப நெருக்கமாகவும் செல்வது கிடையாது, யாரிடத்திலிருந்து விலகி இருப்பதும் கிடையாது. கர்மங்களிலிருந்து முழுமையாக விலகி இருக்கவும் வேண்டாம்.
அதே நேரத்தில் கர்மத்திற்கு அருகாமையிலும் போக வேண்டாம். அந்த கர்மத்திலிருந்து என்ன ஒரு தொலைவு. அப்போ கர்மம் எவ்வளோ தெளிவாக தெரியும். இப்போ முகத்தை ஒரு கண்ணாடியில் பார்க்கணுன்னா அந்த கண்ணாடி எப்படி வச்சுருக்கணும்? முகத்து மேலே வைக்க முடியும். ரொம்ப தள்ளி வச்சாலும் தெரியாது, முகத்து மேலே வச்சாலும் தெரியும். ஒரு தொலைவு இருந்தால் தெரியுமா இல்லையா? அசக்தகன்னு என்ன அர்த்தம்? கர்மங்களை செய்யாமல் இல்லை, ஆனால் அந்த கர்மங்களுக்கு தர்மத்தை மீறி என்ன கிடையாது, அந்த கர்மங்களில் அவர் செய்வது கிடையாது. அதில் தர்மம் இல்லைன்னு செய்ய மாட்டார். அப்படி ஒரு சமத்தொலைவு. அப்படிப்பட்டவர்கள் அசக்தக. சும்மா ஏதோ கண்களை மூடிக்கொண்டு கர்மங்களையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் எல்லாம் அடக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு எவ்வளவோ பேர். இப்போ நீங்கள் திருவண்ணாமலையெல்லாம் போனீங்கன்னா அப்படி சுற்றுறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொறுப்பை விட்டு விட்டு போவது கிடையாது, அப்படிலாம் அடக்க முடியாது. திருமூலருடைய ஒரு பாட்டு, இந்த இந்திரியங்களை அடக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதற்கு முதல்ல அந்த இந்திரியங்களுக்கு மனதிற்கு நல்ல ஞான பயிற்சியை கொடுக்க வேண்டும். ஞானம் வந்தால் எதையும் அடக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்வார். ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர். சரி, அறிவில்லாதவர்கள் அதனால 5 இந்திரியங்களே அடக்கணும். ஐந்தும் அடக்கும் அமரரும் இங்கில்லை அப்படின்னு. சரி, எதுக்கு எல்லா இந்திரியங்களையும் அடக்க? அதற்காக இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளோ திஸ் இஸ் ஃபேக்கல்டிஸ் ஆர் ஆல் கிவன். அப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்காக. ஐந்தும் அடக்கினால் அச்சேதனமாம் என்றிட்டு. அப்படி சும்மா அடக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருந்தா என்னாகும்? அச்சேதனமாம். அதெல்லாம் பயனற்று போய்விடும், பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும். ஐந்தும் அடக்கா அறிவறிந்தேனேன். சரி, ஐந்தும் அடக்காது இருந்தேனேன்னு சொல்லலை, ஐந்தும் அடக்கா அறிவு அறிந்தேனே. அப்படி இந்த ஐந்தையுமே என்ன பண்ணலாம்? நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்து கொண்டு அப்படின்னு எப்படி ஞானத்தில் இருக்கலாம்? இப்போ கண்களை திறந்து கொண்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சகஜ ஸ்திதியிலே என்ன பண்ணலாம்? இருக்கலாம். அதனால தான் சில நேரம் ஞான நூல்கள் உயர்ந்த சமாதியை காட்டிலும் எதை சொல்கின்றது? இந்த ஞானம் என்பது சகஜமாக இருக்க வேண்டும். அதனால் ஞானிகள் எந்நேரமும் கண்களை மூடிக்கொண்டே இருக்கின்றார்களா இல்லையா? அதனால் இது செயலிலேயே ஒரு யோகத்தை செய்ய வேண்டும். இந்த 2 பேரை பற்றி சொல்கிறார். ஒருத்தர் இந்திரியங்களை மட்டும் அடக்கிறார், மனதினால் நினைத்து கொண்டிருக்கின்றார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறார்? மனதினால் இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி அந்த கர்மத்தை யோகமாக செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பற்றற்ற தன்மை. இந்த 2 வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பற்று, இன்னொன்று பொறுப்பு. பொறுப்பு. ஞானிகளாக இருந்தாலும் கர்மங்களை செய்யாமல், அவர்கள் கர்மங்களை பற்றில்லாமல் தான் செய்கின்றார்களே தவிர பொறுப்பில்லாமல் இல்லை. அவர்கள் பொறுப்போடு செய்கின்றார்கள். வித் அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தே டூ எவ்ரிதிங், பட் தே ஆர் நாட் அட்டாச்டு. சில நேரத்தில் நமக்கு பற்றும் போகலை, பொறுப்பும் வரலை அப்படின்னு, அதுதான் பிரச்சனை அப்படின்னு. பட் பொறுப்போடு செய்ய வேண்டியதானே அப்படின்னு, பற்று இல்லாமல் செய்யலாம், அப்படி செய்கின்றார். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனன் இப்படி தயார் பண்ணி, அதனால் அர்ஜுனா நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ முதலில் யோகமாக செய்வதற்கு நீ கற்றுக்கொள் அப்படின்னு ஒரு அரிச்சுவடி, ஒரு ஆரம்பத்திலிருந்து அப்படி சொல்கிறோம்ல, பேசிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அடிப்படையிலிருந்து ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி, கர்மத்தை எவ்வாறு கர்ம யோகமாக மாற்ற வேண்டும். இது ஒரு பெரிய தலைப்பு, இந்த கர்ம யோகம்ங்கிறது. எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், இப்போ கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லோரும் கர்மங்களை செய்கின்றோமா இல்லையா அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்போம், ஏன் நான் இந்த கர்மங்களை செய்கின்றோம்? எல்லாரும் செய்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய ஏதோ கர்மங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. பொதுவாக மனிதர்கள் ஏன் கர்மங்களை நீ செய்கின்றாய் என்றால், ஒரு வாழ்வாதாரத்திற்காக கர்மங்களை செய்கின்றோம். ஒரு கர்மம் செய்தால்தான் என்ன ஆகும் அப்படின்னு, மனிதன் ஒரு நல்ல வாழ்வாதாரம் என்பது அவனுக்கு இருக்கும். கர்மம் செய்யலைன்னா அடிப்படை வாழ்வாதாரமே இல்லை. அப்புறம் செய்து அடுத்து அவன் எதற்கு ஆசைப்படுகின்றான் அப்படின்னா, கொஞ்சம் வெறும் வாழ்வாதாரம் மட்டும் இல்லை அப்படின்னு, அதிலிருந்து என்னுடைய வசதிகளை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும்னு. அடுத்து ஜஸ்ட் ஃபார் கம்ஃபர்ட், இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், அதற்கு தானே கர்மங்களை எல்லாம் செய்கின்றோம் அப்படின்னு. இல்லைன்னு வேறு எதற்காக செய்கின்றோம்? பேசிக் நீட்ஸ், ஒரு அடிப்படை தேவை. சில பேருக்கு அந்த திருப்தியில் அடிப்படை தேவைகளை காட்டிலும் என்ன இருக்க வேண்டிய, இன்னும் கொஞ்சம் வசதிகளோடு
அவரவர்களுடைய விருப்பம். இங்கேயாவது சாஸ்திரங்கள் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டாம் தடுக்கிறதா அப்படின்னு. ஏன்னா ராஜா ஜனகர்லாம் இருந்திருக்கிறார், பேர் ராஜாவாக இருந்தாலும் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். அடுத்ததாக வசதிகள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறார்கள், அந்த வசதிகள் ஏன் அப்படின்னா, அது என்னுடைய சொந்த காலில் யாரையும் சார்ந்திருக்காமல் வாழ வேண்டும். யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கக்கூடாது. கஞ்சோ கூட குடிச்சிட்டு என்ன இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்காமல் நினைக்கிறோமா இல்லையா? அப்படி கர்மங்கள் எதற்கு செய்யணும்? ஜஸ்ட் டு பி இண்டிபெண்ட், சுதந்திரமாக இருப்பதற்காக கர்மங்களை செய்கின்றோம். இன்னும் கொஞ்சம் போனால் என்ன அர்த்தம், நான் என்னுடைய குடும்பம் அதையெல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும், மனைவி மக்கள் இவர்களையெல்லாம் கவனித்து கொள்வதற்காக நான் கர்மங்களை செய்ய வேண்டும். இப்போ இதில் ஏதாவது தவறு இருக்கின்றதா? எனக்கு வாழ்வாதாரம் வேண்டும், எனக்கு வசதிகள் வேண்டும், நான் கர்மங்களை செய்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், இன்று யார்கிட்ட எதை எதிர்பார்க்கக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய குழந்தை, இதை எங்கேயாவது சாஸ்திரம் இதையெல்லாம் விட்டுட்டு போன்னு சொல்கிறதா? எங்கேயுமே சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறது, இது ஒரு சின்ன ஒரு வட்டம். இது என்ன வட்டம்? இது ஒரு சின்ன வட்டம். திரும்ப திரும்ப நீ இவ்வாறு கர்மங்களை செய்து கொண்டே இருந்தால் அந்த சின்ன வட்டத்தில் இருப்போம். அது என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த வட்டம் சுயநலம்னு ஆகிடும். இதுக்கு ரொம்ப பார்த்தோன்னா இதில் என்ன இருக்கிறது, கடைசியில் பார்த்து இது சொன்னால் நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா என்ன இருக்கும், கடைசியில் சுயநலம் ஆகிடும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நாம் தான் கஷ்டப்படுறோம், நம்மளுடைய வாழ்வாதாரம் தான், நான் தான் எல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னுடைய முயற்சியினால் மட்டும் எல்லாவற்றையும் அடைந்து விட முடியுமா? அப்போ இயற்கையிலிருந்து எவ்வளோ விஷயங்களை எடுத்துக்கணும். சூரியன் ஒளி இல்லாமல் என்னால் காரியங்களை செய்ய முடியுமா? காற்று இல்லாமல் செய்ய முடியுமா? நீர் இல்லாமல் அப்போ இயற்கை நமக்கு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு நம்மை நாம் முன்னேற்றிக் கொள்வதற்கு இயற்கை நமக்கு எவ்வளவு வழங்கி கொண்டே இருக்கின்றது அப்படின்னு. எந்த ஒரு மனிதனும் தான் மட்டுமே தன்னுடைய முயற்சியினால் மட்டுமே மேல் வந்துவிட முடியாது. இதை பற்றி நம்ம யாரும் நினைக்கிற எல்லாம் கேட்ட நான் ஸ்வயம்பு அப்படிம்பாரு. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கு, நான் ஸ்வயம்பு அப்படின்னு. நானே கஷ்டப்பட்டு என்னுடைய முயற்சியினால் முன்னுக்கு வந்தேன். அப்போ எதையுமே நீங்களே உருவாக்கினீர்களா? எல்லாம் காற்றை நீங்களே உருவாக்கினீர்களா? ஆகாயத்தை நீங்களே உருவாக்கினீர்களா? இதெல்லாம் உங்களுடைய சிருஷ்டியா? எவ்வளவு மனிதன் முயற்சி உடையவனாக இருந்தாலும் ஒரு இயற்கை அவனுக்கு தன்னுடைய வளங்களை எல்லாம் வழங்காவிட்டால் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு எத்தனை பேர் தெரிந்தோ தெரியாமலேயோ சுற்றி இருக்கவர்கள். நோ ஒன் இஸ் இண்டிபெண்ட். See, in this creation there is something called interconnectedness. ஒவ்வொரு மனிதர்களும் வேறொன்றோடு தொடர்பு கொண்டே இருக்கின்றார்கள். சார்பியல் தத்துவம்னு ஒரு தத்துவமே உண்டு. ஏதாவது ஒன்றை நாம் சார்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ என்ன ஆகுது, இவ்வளவு சரி, நான் ஓரளவு வசதிகள் இருக்கின்றது, என்னுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டேன், ஏதோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உலகத்திலிருந்து நான் எவ்வளவோ எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். I have taken so much from this world. Something I have to give back to the society. கொடுக்க வேண்டும். இன்னொன்று, என்னை காட்டிலும் இன்னும் வறுமையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். என்னால் இயன்றதை செய்ய வேண்டும். கொஞ்சம் நான் என்னுடைய குடும்பங்கிற அந்த ஒரு வட்டத்திலிருந்து என்ன பண்ண வேண்டும், அந்த வட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியில் வர வேண்டும். சுயநலம் மட்டுமில்லை, இந்த கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கட்டும், வசதிகள் எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் மனிதத்தன்மையை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். End of the day I must be called by other people as a good person. நம்ம எவ்வளோ வசதியாக இருக்கின்றோம், எவ்வளோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. அப்படி நம்ம நடந்து போனால் 4 பேர் நம்மளை சிரித்து என்னன்னு பேசுவதற்கு ஒரு நல்ல மனிதத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாம் இருக்கிறது, பட் அகங்காரத்தோடு இருந்தோன்னா so much of ego is there. இரண்டாவது, நல்ல மனித பண்புகளை நான் உயர்ந்த தன்மைகளை வளர்த்து கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்கட்டும். எண்ட் ஆஃப் த டே ஐ மஸ்ட் பி கால்ட் அஸ் அ குட் பர்சன். ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது இயன்றதை நான் செய்ய வேண்டும். கொஞ்சம் அதான் கர்மயோகம். நம்முடைய தேசம் இருக்கின்றது, இந்த தேசத்திற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தில் பிறந்திருக்கின்றோம், ஒரு பண்பாட்டில் பிறந்திருக்கின்றோம். இந்த கலாச்சாரம், இந்த பண்பாட்டை பின்பற்றுவது நாம் பின்பற்றணும். அடுத்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சந்ததிகள் எல்லாம் இதை பின்பற்றுவதற்கு. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா இந்த கீதை ஞான நடத்தலைன்னா ஒன்றும் இல்லை, யார் கேட்க போகின்றார்கள்? ஏன் செய்கிறோம் இதெல்லாம்? இட் இஸ் ஒரு சொசைட்டியினுடைய ஒரு இட் இஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் சேர்ந்து
ஒரு நல்ல காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கணும். கொஞ்சம் செய்யணும், இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் கொஞ்சம். அப்புறம் கடைசியில் அவனுக்கு இதையெல்லாம் காட்டிலும் இப்படி அற்புதமான மானுட பிறவியை யாரோ எனக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரா இல்லையா, அப்படி யார் கொடுத்தது? இது இத்தனை வசதிகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அப்போ ஏதோ ஒரு தெய்வம்னு ஒன்று இருக்கின்றதா இல்லை? எப்போ பார்த்தாலும் குடும்பம்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தாச்சு. இதில் இருந்து கொண்டே என்னுடைய பணிகளை செய்து கொண்டே என்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு அந்த இறைத்தன்மையை நான் அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு. சீதி ஜர்னி பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். முதல்ல பார்த்தா எப்படி இருந்தது? முதல்ல சுறுசுறுப்பாக நமக்காக உழைச்சோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பார்வை என்ன ஆகுது, நம்மளுடைய சுற்றி இருப்பவர்களுக்கும் என்ன ஆகும்? ஏதோ ஒரு சன்னியாசிக்கும் ஒரு வேளை உணவளிப்போம்னு ஒரு எண்ணம், அவ்வளோதான் ஒரு எண்ணம். இன்னும் ஒரு பசுவிற்கு ஒரு வாயின்னு சொல்லலையே, அப்படி ஒரு பசுவிற்கு கூட கொடுக்குறோம், ஒரு பச்சலையை கொடுக்குற மாதிரி திரும்ப ஒவ்வொன்றா சொல்லலையே அப்படின்னு. ஒரு நல் மொழி சொல்லலாம்னு சொல்கிறாரு, ஒன்றும் ஒன்றால் பண்ண முடியல அப்படின்னு. ஒரு நல்ல வார்த்தை 4 பேரை பார்த்து பேசலாமேங்கிறாரு. அப்போ மனிதனுடைய மனம் என்னாக வேண்டும்? கொஞ்சம் விரிவடைய வேண்டும். ஔதாரியம்னு சொல்வார்கள். ஔதாரியம் என்றால் அது உதார ஹிருதயம். we should just expand our heart. அந்த சின்ன வட்டத்திலிருந்து என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு கடமை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து நாம் நிறைய விஷயங்களை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம், பெற்று கொண்டிருக்கின்றோம். இயற்கை மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது உதவி கொண்டே இருக்கின்றது. ரொம்ப மழை பெஞ்சா உடனே திட்டுறோம் இயற்கை. சரி, ஏதாவது ஒன்றுன்னா உடனே எவ்வளோ சத்தம் போடுறோம் அப்படின்னு. பட் அந்த இயற்கை நமக்கு இப்போ இந்த பூமி எவ்வளோ அழகாக சுழல்கின்றது. கொஞ்சம் வேகமாக போனால் என்ன ஆகும்? உட்கார முடியாது. இப்படி உட்கார்ந்துருக்கிறோம்னா அது நம்மை தாங்கி கொண்டிருக்கிறதா இல்லையா? தாங்கி கொண்டிருக்கிற பூமி தாய்க்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஏதோ இடத்துல இருக்கிறவருக்கு வாடகை கொடுக்குறோம். இவ்வளோ பூமி இவ்வளோ பேரை தாங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த பூமிக்கு நாம் என்ன செய்கின்றோம்? அதனுடைய பாரம் தீர்ப்பது கடைசியில் அதுதான் புராணங்கள். அந்த பூமி பாரம் தாங்காமல் பகவான் இடத்துல தான் போய் முறையிடுறது அப்படின்னு. அது மனிதர்களிடத்தில் முறையிடுறது இல்லை அப்படின்னு, இறைவனிடத்தில் போய் முறையிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்க அடுத்து தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு முயற்சி கர்மயோகம். இதனால்தான் இது நமக்கு புரியலைன்னா இதெல்லாம் ஏன் செய்யணும், இதெல்லாம் ஏன் படிக்கணும், ஏன் நான் சுயநலமாக இருந்தால் என்ன தப்பு இல்லை அப்படி. பட் எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கிறது? ஒரு பலன் என்று ஒன்று வரும். அப்படி ரொம்ப சுயநலமாக இருந்தால் அதனுடைய பலனை, சுயநலத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். அதுக்காக என்ன முடியுமோ அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்கள்னு சொல்லார். கர்மயோகம் எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும்னு சொல்லல். இப்போ பகவான் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, முதலில் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை செய்ய வேண்டும். அப்புறம் அதையே வேள்வி மனப்பான்மையோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஸ்லோகம் பார்ப்போம், இதனுடைய விளக்கத்தை மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோய கர்மணஹ ஷரீரயாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. இது நேரடியாக அர்ஜுனனுக்கே சொல்கிறார். துவம் இஸ் டைரக்ட்லி அட்ரஸிங், வேறு யாருக்கோ சொல்லலை. அர்ஜுனா துவம், நீ என்ன செய்ய வேண்டும்? துவம் குரு, யூ ஜஸ்ட் டூ. குருன்னு இருக்க ஒரு கட்டளை, அது துவம் குரு, செய். என்ன செய்யணும்? துவம் கர்ம குரு. இப்போ அர்ஜுனன் கேட்டான ததேக்கம் வத நிச்சித்தியன்னு. இப்போ குழப்பம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றை சொல்லுன்னு சொன்னா இல்லையா? இப்போ நீ தானே கேட்ட. இப்போ கேட்டவுடனே இப்போ சில சமயம் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கன்னு சொல்லணும். ஆனால் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோன்னா எப்பொழுதும் நமக்கு பிடிச்சதாகவே சொல்லணும்னு நினைப்போம். இது ஒரு பிரச்சனை அப்படின்னு. சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு குருவின் இடத்துலேயே போய் கேட்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கடைசியில் குருவே நமக்கு பிடிச்சது சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். இப்போ அர்ஜுனன் கேட்டான், ததேக்கம் வத நிச்சித்திய ஏன ஸ்ரேயம், உனக்கு என்ன செய்யணுமோ. இப்போ பகவான் நமக்கு சொல்கிறார். இப்படி
இப்போ உடனே கேட்டால் எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டால் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் வேணும். பகவான் சொல்லார், என்னுடைய அருள் தாராளம், பட் நான் சொல்கிறத கேளுங்கிறார். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது, உன்னுடைய அருள் இருந்தால் மட்டும் போகிறேன். அது என்ன முரண்பாடு? வீடு பகவான் say, you just listen to me, then you don't need me also. என்னுடைய தேவையை கூட உனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டார். ஸோ அர்ஜுனன் கேட்டால் என்ன செய்யணும்னா, துவம் குரு, செய். நீ என்ன செய்ய சொல்? கர்மம் குரு, நெவர் ரிட்டையர். சரி, நம்ம ஒரு வேலையில் இருந்து வேணால் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு. அன்டில் லைஃப் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் அஸ், வி ஷுட் நாட் ரிட்டையர் அப்படி. கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் சுவாமிஜி எல்லாம் பாருங்கள், இறுதி வரைக்கும் ஏதாவது கர்மங்களை செய்து கொண்டே இருந்த எவ்வளவு முடியறதோ அப்படி. கர்மம் குரு, நீ கர்மத்தை செய்ய. எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி, பர்ஃபார்ம் யுவர் ஆக்ஷன். சரி, எந்த மாதிரி கர்மங்கள்? அதையும் சொல். நியத்தம் குரு கர்ம, எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. குரு கர்ம குரு, நியத்தம் கர்ம. அப்புறம் உன் இஷ்டத்திற்கு நீ செய்யாத, இதை தான் நீ செய்ய வேண்டும். நியத்தம். நியத்தம் என்றால் ஆங்கிலத்தில் ஆப்ளிகேட்டரி டியூட்டின்னு சொல்லுவார். டியூட்டிஸ் என்ஜாயின்டு டு யூ, ஸ்பெசிஃபைடு டு யூ. உனக்கு என்ன கர்மம் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை செய். உன் தட்டில் இருக்கிறத பார், நீ மற்றவர்களை பார்க்காது. சன்னியாசிகள் என்ன செய்கின்றார்கள்னு நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உனக்கு என்ன இப்பொழுது உனக்கு என்ன கர்மம்? யுத்தம் செய்ய வேண்டியது உன்னுடைய கர்மம், அதுவே நியத கர்மம். இப்போ கீதையே ஒரு பெரிய புரட்சி. கீதைக்கு முன்பு நிறைய விளக்கங்கள் எல்லாம் இருந்தது. அப்புறம் மாறும்போது பகவான் கீதையில் நிறைய யஜ்ஞத்திற்கெல்லாம் வேறு விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதனால் நியத்தம் குரு. நியத்தம்னு என்ன அர்த்தம்? அங்கேயே எழுதியிருக்கிறார், ஆச்சாரியரே எழுதியிருக்கிறார். யோ எஸ்மின் கர்மணி அதிகிருதக பலாயச்ச அஸ்ருதம் தத் நியத்தம்னு அவரே எழுதிட்டார். யோ எஸ்மின் அதிகிருதக, யார் யாருக்கு எந்தெந்த கர்மங்கள் திறம்பட செய்ய வருமோ, நல்ல கர்மங்கள், அதுவும் சுத்தமான நல்ல கர்மங்களாக இருக்கு, அவர்களுடைய கர்மங்கள், விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களே. பலாயச்ச அஸ்ருதம், கர்மங்களை முதல்ல செய்யாது, என்ன பலனை கொடுக்குங்கிறது அப்புறம் பார்ப்போம். சரி, கர்மம் செய்வது மட்டும்தான் நம்முடைய கையில் இருக்கின்றது. அப்படி பலன் என்பது நம்மளுடைய கையில் இல்லை. அப்படி இப்போ இன்னைக்கு பேசுகிறதோட முடியும், நாளைக்கு நீங்கள்லாம் வருவீங்கிறது என் கையில் இல்லை. அது இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை நான் என்னால் முடிந்த அளவுக்கு நல்ல முறையில் அதை செய்து முடிக்க விட வேண்டும். பலன் என்பது ஒரு அந்த கர்மத்தை செய்பவனிடத்தில் இல்லை, பலன் நிறைய விஷயங்களில் இருக்கு. அதனால் கர்மத்தை செய்யும். ஜஸ்ட் டூ யுவர் டியூ. அதுவும் எப்படி சொல்? நியத்தம், உன்னுடைய பொறுப்புகளை நீ சரிவர செய்ய வேண்டும். இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம், அவ்வளோதான். நியத்தம் குரு கர்மத்துவம், இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம எந்த இடத்திற்கு வேலைக்கு போனாலும், எந்த வேலை, இப்போ எனக்கு ஒரு 6 நாள் எனக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. காலையில் உபனிஷத் பேசணும், சாயங்காலம் கீதை பேசணும். நியத்தம் குரு கர்மத்துவம். நான் என்ன பண்ணணும்? சத்தம் இல்லாமல் வரணும். எனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கர்மங்களை நான் வர்றதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது. நான் வாட்டு கர்மங்கள் என்ன சரிவர பொறுப்போடு அந்த கர்மங்களை உணர்ந்து உள்ளார்ந்து, ஏதோ கூப்பிட்டாங்க போவோம் செய்வோம் அப்படி இல்லை. டோன்ட் ஒர்க் லைக் அ ஸ்லேவ் அப்படிம்பார் சுவாமி விவேகானந்தர். ஒரு அடிமையை போல் கர்மத்தை நீ செய்யாதே. அடிமையை டோன்ட் ஒர்க் லைக் அ ஸ்லேவ். எப்பொழுதும் எதை குறித்தாவது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டேவும் செய்யாது. அப்படி எந்த கர்மமாக இருந்தாலும் அப்படி டோன்ட் ஒர்க் லைக் அ ஸ்லேவ். ஒரு அடிமை மாதிரி கர்மங்களை செய்ய. என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது எதுவாக இருந்தாலும் சரி. இல்லை யாரும் எப்பொழுதும் நம்மளை கவனிச்சுட்டே இருந்தாலும் செய்யணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு வாட்ச். இப்போ எல்லாம் சிசிடிவிலாம் வந்தாச்சு. இப்போ இல்லைன்னா என்னது? எந்த நேரமும் உன்னுடைய கடமையை செய், நீ பொறுப்பாக செய். யார் கவனிக்கின்றார்கள், யார் கவனிக்கவில்லை, யார் நாம் செய்யக்கூடிய காரியத்திற்கு அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கூட தேவையில்லை. ஜஸ்ட் டூ இட். ஈவன் டோன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் எனி அப்ரிசியேஷன். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என்ன வேண்டும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் நியத்த கர்மம். நியத்தம். அதுலேயே என்ன இருக்கிற எத்தனாலே கட்டுப்பாடு. நியத்தம்னாலே நல்ல முழுமையாக ஒரு மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய கர்மங்கள். நியதம் குரு கர்மத்துவம். நியத கர்மங்கள் என்னன்னு அவரே சொல்ல போகிறார். எதெல்லாம் நியத்தம்? நியத்தம்னா சிம்பிளாக சொல்லணும்னா
கர்த்தவிய கர்மம். நான் இது 2வது அத்தியாயத்திலே சொன்னேன். ஒவ்வொரு மனிதர்களும் செய்ய வேண்டிய கர்த்தவிய கர்மங்களை செய்யும். சரி, இந்த நியத கர்மங்களை எல்லாம் யார் நமக்கு சொல்கிறார்கள்? எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது? நமக்கு எல்லாமே சாஸ்திரங்களை படித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும்னு அர்த்தம் இல்லை. வி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் ஓன் பேரண்ட்ஸ். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்கிறார்களா இல்லையா? அப்படி அவர் பேரண்ட்ஸ் ஹேவ் டோல்ட் அஸ். நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு, என்னென்ன செய்ய வேண்டும்னு ஒரு மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் வேத பாடசாலையிலெல்லாம் போனோன்னா சத்தியம் வத வேத மனுச்சாச்சாரி அதெல்லாம் சொல்லி சத்தியம் வத தர்மம் சரண் எல்லாம் சொல்கிறார்களா இல்லையா? அது சொல்கிறார்கள். ஸோ நம்முடைய ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள், குருமார்கள் சொல்கின்றார்கள். இதையெல்லாம் தவிர சாஸ்திரங்களும் என்ன சொல்கின்றது அப்படின்னு, இதை மனிதனாக செய்யணும், இதை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் என்ன இருக்கிறது எல்லாரும் சொல்லியிருக்கின்றார். அதன்படி என்ன பண்ண வேண்டும்? உனக்கு நீ செய்ய வேண்டிய கர்மத்தை நீ செய்ய, ஒரு பொழுதும் சும்மா இருக்காது. அப்படி கர்மத்தை செய். நியதம் குரு கர்மத்துவம் நல்ல கொட்டேஷனில் போட்டுடணும். கர்ம ஜாயக அகர்மணக, கர்மம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும், அகர்மணகன செயலற்று போவதை காட்டிலும், துருப்பிடித்து போவதை காட்டிலும், கர்ம ஜாயக உனக்கு என்ன கர்மம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, இன்னொருத்தர் என்ன செய்கிறார்கள் பாருங்க. யூ வர்ஷிப் யுவர் ஓன் டியூட்டி. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மம் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதை ஒரு நியாயத்தோடு தர்மத்தோடு அந்த கர்மத்தை உற்சாகத்தோடு செய்ய வேண்டும்னு சொல்கிறார். சரி, உற்சாகத்தோடு செய்ய வேண்டும், செய். ஏன்னா கர்ம அது எவ்வளவு சிறியதாக இருந்தால் ஜாயோ அகர்மணக. அந்த ராமாயணம் படிக்கிறோமா இல்லையா? சரி, எல்லாராலையும் கடலை தாண்டி போக முடியல. அப்படின்னு எல்லாராலையும் அனுமாரால் மட்டும்தான் கடலை தாண்டி போக முடிஞ்சது. ஆனால் அவரவர்கள் என்ன பண்ணார்கள்? அவர்கள் ஒவ்வொரு வானரமும் அதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு ஒரு கல்லை எடுத்து போட்டு, ஆக ராம காரியத்திற்கு நாமும் உதவினோன்னு என்ன, எங்கேயாவது அதோட பேர்லாம் கல்வெட்டில் இருக்கிறதா? See, there is a sense of satisfaction. End of the day ஒரு கர்மத்தை செய்து முடித்த பிறகு நமக்கே என்ன இருக்க வேண்டும்? சபாஷ், ஒரு திருப்தி. யூ ஃபீல் ஹாப்பி. அப்படி உருப்படியாக ஒரு வேலை செய்தோம் இன்னைக்கு. இப்போ 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கீதை பேசினேன்னா ஐ கேன் ஃபீல் தட் ஐ ஏர்ன் மை ஃபுட். அப்படி இன்றைக்கி இரவு உணவிற்கு என்ன இருக்கும்? 1.25 மணி நேரம் ஒரு சத்சங்கம் பண்ணேன்னா ஐ ஏர்ன்ட் மை ஃபுட். ஒரு திருப்தி. அப்படி ஏமாற்றலை, பொய் சொல்லலை, யாரையும் திருடலை, எனக்கு என்ன நியாயமாக ஒரு கர்மமோ எவ்வளோ அழகு அது. அதை உற்சாகமாக செய்துவிட்டு என்ன, அது நேரம் பார்த்துட்டே இருக்கும் பாருங்கள், நேரம் தவறாம. அதுவும் நியத்தம். ஏன்னா அது டைம் எனக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 7:45 நான் முடிக்கணும்னு இருக்குது. அதையே நான் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உற்சாகமாக செய்வோம். கர்மஜாயோ, சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட என்ன அர்த்தம்? கர்மம் என்ன செய்யறது? செய்யாமல் இருப்பது. ஏதோ ஒன்று செய்வோம், செய்யலாம். ஷரீர யாத்ரா பிச்சை பகவான் கடைசி சொல்கிறார். ஈவன் ஜஸ்ட் மெயின்டைன் இந்த ஷரீரத்தினுடைய யாத்திரைக்காக, அப்படி தி ஜேர்னி ஆஃப் திஸ் ஃபிசிக்கல் பாடி, அது கடைசி வரைக்கும் அது நல்லபடியாக இருக்கணும்னால கூட ஷரீர யாத்திரைக்காக, அது ஒரு உணவு உடைக்காக என்ன பண்ணணும்? ந பிரசித்தியேத் அகர்மணக, செயல் புரியாமல் இருப்பது. ஷரீரத்தை போஷிப்பதற்கு, ஷரீரத்தை தக்க வைத்து கொள்வதற்கு கூட செயல் புரியாமல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். ந பிரசித்தி, அது பிரசித்தம் அல்ல. ஆகவே அர்ஜுனா நியதம் குரு கர்மத்துவம். உடனே அர்ஜுனன் லேசாக எழுந்து நிற்கிறான். கொஞ்சம் அவனுக்கு சொல்லிட்டார் பகவான், கர்மத்தை செய்ய சொல்லிட்டார், நியத கர்மத்தை சொல்லிட்டார். அப்புறம் பகவான் எடுத்துட்டு அவனே இப்போ பகவானே சொல்லார், இந்த நியத கர்மம்னா என்ன? ஒன்று சொல்லிட்டோம், கர்த்தவிய கர்மம். அப்போ மனிதர்களுக்கு எதெல்லாம் கர்த்தவிய கர்மங்கள், எதற்காக செய்ய வேண்டும், எந்த பாவனையோடு செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதையெல்லாம் கூட பகவான் விளக்குகின்றார். ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த கர்மயோகம். அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இல்லை, நேர உட்காருங்கள், இறைவனுடைய நாமத்தை சொல்லும். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய,
ஓம் நம சிவாய. 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 ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.